வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி திங்கட்கிழமை மதியானம் 2:10 ஃப்ரெண்ட்ஸ். நவம்பர் மாதத்தின் 10ஆம் தேதி. கிட்டத்தட்ட நாள் ஆரம்பித்த மாதிரி இருந்தது, ஓடி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கடல் உணவு, மீன் தான் சாப்பாடு. ஸோ மீன் சமையல் கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ மணி 2:10 ஆகிப்போச்சு. ஸோ சுட சுட எப்போதும் போல் சோறு, அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு, மாங்காய், மீன் எல்லாம் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொஞ்சமாக மீன் குழம்பு. ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா? ஸோ நாளைக்கு அது இருந்ததுன்னா வேஸ்ட்டு. அதையும் தாண்டி மீன் குழம்பு இருக்க இருக்க டேஸ்ட் இருந்தாலும் நமக்கு வேண்டாமே, இருக்கிறத விட புதுசு புதுசாக செய்கிறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து வேறு ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சமாக சிம்பிளாக குழம்பு வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன ரசம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து இறால் ஊறுகாய். இங்கே இருக்கிறவங்க யாருக்காவது இறால் ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்து நெய், அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன், பால்கோவா இதெல்லாம் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லாதவங்க எனக்கு இந்த யூடியூப்லேயே சொன்னீங்கன்னா மெசேஜ் பார்த்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஃபர்தராக பண்ண முடியுமோ பண்ணி உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். மீன் வறுவல், இது பாறை மீன், ஒட்டு மாங்காய் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்புல போட்டதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழையது நேற்று சாதம் மீந்தது, தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். காலையிலே கொஞ்சம் தண்ணி இருத்து மோர் கலந்து குடித்தாச்சு. மீத சாதம் அப்படியே இருக்குது. அந்த சோறோட இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும். குளிர் நாள் தான் இருந்தாலும் ஒன்றும் செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீடே பயங்கர அந்த ஹீட்டு அதெல்லாம் போட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் செய்யலை, எனக்கு செய்யலை. ஸோ செஞ்சு இது யாருக்காவது அது கஷ்டமாக இருக்கும், ஏதாவது செய்யும் அப்படின்னு உங்களுக்கு யோசனையாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிடாதீங்க. சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. இயற்கை எப்போதுமே ஒரே மாதிரி தான் இல்லையா? இந்த குளிர் நாளில் குளிர், மழை நாளில் மழை, வெயில் நாளில் வெயில், எப்போதுமே அதோடைய குணத்தை அது மாற்றிக்கிட்டதே கிடையாது. கரெக்டாக அது வேலையை கரெக்டாக செய்யும். மனுஷன் மட்டும்தான் நேரத்துக்கும் அதுக்கும் இதுக்கும் தகுந்த மாதிரி அவன் இஷ்டத்துக்கு மாறிடுறான். பச்சோந்தி மட்டும்தாங்க மாறும். நம்ம பச்சோந்தியாக மனுஷனாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அவங்க ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படியே அதையே பாக்ஸை பார்த்துட்டு இருந்தேனா, சரி இது அன்பாக்சிங் உங்களுக்காகவும் அப்படியே அதை ஷேர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்ம ஊரில் உப்பு மிளகுலாம் கொட்டி வைப்போம்ல, குட்டி குட்டி பாட்டில்ஸ், அது மாதிரி தான் உண்மையிலே அழகாக நிறைய பாட்டில்ஸோட, இந்த பக்கம் ஒரு 3, அந்த பக்கம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 பாக்ஸோட சும்மா அழகாக வச்சா சுற்றுது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டில்ஸ்லாம் கண்ணாடி பாட்டில் தான், நல்லா இருந்தது. நம்ம கிச்சனில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. தேங்க்ஸ் ரொம்பவே சந்தோஷம். ஸோ அவங்களும் வீடியோ பார்ப்பாங்க இல்லையா? அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லியாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.